ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் ப்ரெட் அல்வா செய்ய போகிறேங்க. ஆனால் நான் ப்ரெட்டில் செய்ய போகிறது கிடையாது. ப்ரெட் அல்வா மாதிரியே ரஸ்க்கை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரெட்டுனால் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த பாருங்கள், நான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா நம்ம மாவு மாதிரி ஒரு இதை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் உடச்சிட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்றுனேன். ரொம்ப நைஸாக வந்துருச்சு. இப்போ இது நான் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் 150 கிராம் சுகர் எடுப்பேன். அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா இதுவும் முந்திரியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறணும். போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். ஆர்டினரி எண்ணெய் தாங்க இது, வாசனை இல்லாத எண்ணெய். இதை நல்லா இது எண்ணெயில் இப்படி நல்ல ஒரு சூடு வரத்தட்லையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெட்டுனா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ண தேவையில்லை. அதனால தான் நான் இதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இந்த இது அல்வா இருக்கும், ஈஸியாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மலன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணியில் 150 கிராம் சுகர் போடுறேன். இந்த தண்ணியில் சுகரும் ஏலக்காவும் அடித்து வச்சுருக்குது இதில் சேர்க்குறேன் 1 ஸ்பூன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பாகுபாவம் எதுவுமே தேவையில்லை. இது ஒரு வாட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் அந்த ப்ரெட்டில் பண்ணுறதோட. பார்த்தீங்கன்னா சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை கொட்டிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நெய் விட வேண்டாம். இது நல்லா ஒரு கட்டி பார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அவ்வளோ நெய் இழுக்காது. இது நல்லா அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கட்டியாக வரட்டும். கலரும் பாருங்கள், அதே ப்ரெட் அல்வா நம்ம ஃப்ரை பண்ணுற கலர் தான் வரும். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு. பாருங்கள், நான் போட்டதுக்கு இப்போ கட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் 200க்கு 150 கிராம் சுகர் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி எடுத்திங்கன்னா 3/4 டம்ளர் சுகர் எடுங்க. உங்களுக்கு அளவு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விடலாம். பாருங்கள், ஓரளவு கட்டியாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த நெய் உருகி நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ரஸ்க்கை வச்சு ஒரு அல்வா பண்ணியாச்சு. நீங்கள் 200 கிராமுக்கு இவ்வளோ வந்திருக்குங்க. இதுவே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.